குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ், மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள், நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும். இதை நம்ம எப்போவுமே ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சில அனுபவங்கள் நீங்கள் நிச்சயமாக பெறவே முடியாது. இந்த 20 வருஷம் ரிசர்ச்லேயும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் எங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள், சில அனுபவங்கள் நீங்கள் கனவு கூட காண முடியாது. அந்த மாதிரி அனுபவங்களோடு பேசிகிட்ருக்குறோம். நிச்சயமாக தெளிவான ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்குள்ளே இருந்து பேசிகிட்ருக்குறோம். அது ரொம்ப தெளிவான வெளிச்சம். அது கிடைக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அது கிடைக்கும்போது நீங்கள் உலகத்தையும் மறப்பீங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெறுப்பீங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும், எல்லா பெரிய பெரிய காரியம்னு நினச்சிட்டு ஓடிட்டுருக்கீங்களே, அதெல்லாம் வெறுத்துருவீங்க. அதனால் அந்த வெறுப்பை அடைஞ்சிருக்கிறோம், அந்த வெறுப்பை பார்த்துருக்குறோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயம் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ தூரம் வெறுப்படைகிறீங்களோ அவ்வளோ தூரம் கொடுக்குறாரு. இதெல்லாம் அனுபவித்து பார்த்துருக்குறோம். அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். அனுபவத்தில் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், சந்தோஷத்தில் இருக்கிறோம். இந்த சந்தோஷத்தை பற்றி தான் சொல்கிறோம். இது தேவைன்னா கேளுங்க, இல்லை இந்த அனுபவம் வேணாம், இதெல்லாம் விளையாட்டாக இருக்குது அப்படின்னா கேட்காதீங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் வேணான்னா விட்டுருங்க. ஆனால் இந்த அனுபவம் பிரமாதமானது, அது எங்களுக்கு தெரியும். அதை அனுபவித்து தான் சொல்கிறோம். வேணும்னா எடுங்க. உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் கூட அதை அனுபவிச்சிருக்கிறோம். அதனால தான் அந்த சந்தோஷத்தில் தான் நான் பேசிகிட்ருக்கிறேன். பாருங்கள், கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர், உண்மையான இந்த விஷயத்தை, தெளிவான இந்த விஷயத்தை எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டு, எல்லா மதத்திற்கும் மேலே உட்காந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அற்புதமாக இருக்கும். அதாவது அந்த சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது இந்த மூணு சக்தியும் சரியாக தெரிந்து கொண்டு, கண்ணை மூடிக்கொண்டு, நான் உங்களோடு வர விரும்புகிறேன் கடவுளே அப்படின்னு சொன்னால், ஒரு வெளிச்சத்துக்குள்ளே போவீங்க பாருங்கள், எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்துடுவீங்க. அதே டைமில் தூங்க மாட்டீங்க. நல்ல விழிப்போடு இருப்பீங்க, நல்ல உணர்ச்சியோடு இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு கேட்கும், எல்லாமே தெரியும். ஆனால் வேறு ஒரு உலகத்தில் ஒரு வெளிச்சத்துக்குள்ளே உட்காந்துருப்பீங்க. பயங்கரமான ஒரு அனுபவம் அது. இந்த அனுபவத்துக்குள்ளே போகும்போது என்ன தோணும் தெரியுமா? உலகத்துக்கு திரும்பியே வரவேணாம் தோணும். வெறுத்துருவீங்க, உலகத்தையே வெறுத்துருவீங்க. ஆனால் பாருங்கள், இந்த அனுபவம் இல்லாதவங்க பாருங்கள், உலகத்தில் எப்படி துடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த அரசியல்வாதிங்கள்லேருந்து எல்லாரையும் பாருங்களேன், சிரிப்பு தான் வருது எனக்கு. அவங்க இப்போ நான் சொன்ன பாருங்கள், மேலே போகிறது, அந்த வெளிச்சத்துக்குள்ளே நுழையிறதுன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க எப்படின்னா, கீழே பாதாளத்தில் போய் இருட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டே இருக்கிறாங்க. வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. இதுதான் வித்தியாசம். அவங்க இருட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேரும் புகழும், இந்த உலகத்தில் சல்யூட் அடிக்கிறதும், பேசுகிறதும், வாழ்த்துறதும், மாலை போடுறதும், போஸ்டர் அடிக்கிறதும், இதெல்லாம் பெரிய விஷயங்களாக தோணுது. பெரிய விஷயம் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி தான் இந்த நார்மலாக வாழ்கிறவங்கள சில பேர், நான் இப்படி ஆகிடுவேன், அப்படி ஆகிடுவேன், ஐயோ அப்படி ஓடுறேன், இதுக்கு எங்கே ஓடுறீங்க? எங்கெங்கே ஓடுறீங்க? எல்லாமே எப்போ கிடைக்க போகுது? இந்த 100 வருஷத்துக்குள்ளே தான் கிடைக்க போகுது இல்லையா? அதுக்கு மேலே இல்லைல்ல? அதுக்கு மேலே இருக்கா? இல்லைல்ல? அதுதான் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா, கீழே பாதாளத்தை நோக்கி ஓடுறீங்க. பெரிய பெரிய விஷயம் பிளான் பண்ணுறீங்க, பெரிய பெரிய திங்கிங் பண்ணுறீங்க. இதை பாருங்கள், நான்லாம் வேணாம் சொல்லலை, எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது, இந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு சொல்ல இல்லை. உங்கள் தலையை அதுலேருந்து விட்டுருங்கன்ற. உங்கள் தலையை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க, அதெல்லாம் தானாக நடக்கும். அற்புதமாக நடக்கும், அதிசயமாக நடக்கும். நீங்கள் அதையே தலையை போட்டு அதுக்குள்ளே போட்டு உருட்டினா தான் அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். இங்கே தான் முட்டாள்தனமாக எனக்கு தோணுது. இங்கே தான் கடவுளை தெரியாமல் இருக்கிறவங்க, இந்த கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் கான்செப்டை புரியாத இருக்கிறவங்க, வெறும் கோயிலுக்கு மட்டும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தால் இப்படி தான் இருக்கும்.
அப்படியே உலகத்தோட விஷயத்தில் அப்படியே மூழ்கி அப்படியே தலையை போட்டு வெடித்து, ஐயோ நான் இல்லைன்னா அது நடக்காது அப்படின்னு சொல்லி, ஐயோ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் வந்து என்ன குத்துதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு துடிச்சு குதிச்சு கத்துவீங்க. புரியுதா? இப்போது அது ஆக்சுவலாக எப்படி இருக்குது, அது எப்படி இருக்கும்? அது பாதாளத்துக்குள்ளே போகிற அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கள், வெளிச்சத்துக்குள்ளே போகிறது எல்லாருக்கும். என் வீட்டில் நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் துறவியாலாம் நாங்கள் இல்லை. நாங்கள் துறவியாக இருக்கிறோமா? இல்லை. ஆல் ஓவர் இந்தியா நிறைய பேர்கிட்ட உறவாடிட்டுருக்கோம். நிறைய பேர்கிட்ட பேசிகிட்ருக்கோம். அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் எடுத்துருக்குறோம். அவங்ககிட்டலாம் பேசிகிட்ருக்குறோம். அவங்களாம் நிறைய பிரச்சனையும் கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு ப்ராஜெக்டும் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் பயங்கரமான டென்ஷன்லாம் இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. உங்களை மாதிரி தான். நீங்கள் நினைக்கக்கூடாது, இவருனாப்பா இவர் சாமியார், இவர் கண்ணு மூடிட்டு அப்படியே இருந்துருவார். இல்லை 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 இல்லை, ஐ ஆம் சாரி. உங்களை விட அதிகமான காரியங்கள் எங்கள் தலையில் இருக்குது. உங்களை விட அதிகமானது. உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பர்சனலாக உங்கள் விஷயம் மட்டும்தான் பார்க்குறீங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நிறைய விஷயங்களை பார்க்குறோம். நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறோம். புரியுதுங்களா? நாங்கள் நிறைய விஷயத்தில் ஓடிட்டு தான் இருக்கிறோம். உங்களை மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையுமே விசிறி அடித்து அவர் கூட உட்காந்துருவோம். ஆஹா, என்ன சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? எல்லாத்தையும் மறக்க வச்சுருவார். போடா அது கிடக்கட்டண்டா, நீ வா அப்படின்னுவார். உட்கார், என் கூட உட்கார், என்ன உட்கார் அப்படின்வார். அந்த அனுபவம் உங்களுக்கு வரணுன்னு ஆசை இருந்தால், உண்மையாகவே சொல்கிறேன், அது எல்லாருக்கும் வரும். உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் உங்கள் பிரச்சனைலாம் விட்டுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே அவர் கூட உட்காந்துட்டு பேசிட்டு வரலாம் அப்படின்னு ஆசை இருந்தால், கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் என்னன்னு கற்றுங்க. எல்லா மதத்துக்கு மேலே இந்த மதக்காரங்களாம் பலதும் பேசுவாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் இந்த விஷயத்துக்கு வாங்க. எனக்கு நிம்மதி வேணும். எனக்கு அவர்கிட்ட உட்காரணும். கொஞ்ச நேரமாவது உட்காரணும். தெளிவடையணும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான் மேலே வரணும். அதெல்லாம் என் கால் அடியில் ஆகணும். இன்றைக்கி அதான் சொன்னார், நீ வந்து மேலே உட்காந்துட்டேன்னு வச்சுக்கேன், அவன் தத்துக்குன்னு போடுவான் கெட்ட சக்தி. அப்படி இப்படி குச்சிட்ருப்பான். எங்கே குச்சிட்ருப்பான்? எல்லாமே உன் காலுக்கு கீழே குச்சிட்ருப்பான். என்ன பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது உன்னை அப்படின்னாரு. நீ ஆனால் கீழே இறங்கி போனேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அவன் தலை மேலே ஏறிக்க டான்ஸ் ஆடுறோம். உலகத்தாளுங்க தலையிலெல்லாம் அப்படி தான் அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். ஆனால் நம்மக்கிட்ட வர முடியாது. ஏன்? எப்போவுமே நம்ம காலுக்கு கீழே இருப்பான். இந்த பலம் வேணும்னா வாங்க, இந்த சக்தி வேணும்னா வாங்க, இந்த நிம்மதி வேணும்னா வாங்க, இந்த சந்தோஷம் வேணும்னா வாங்க. இல்லையா, விளையாட்டை கிண்டல் பண்ணிட்டு அங்கேயே உட்காருங்க. என்னமோ சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு உட்காருங்க. இதை பாருங்கள், உங்கள் நன்மைக்கு நான் ஏன் அழுவணும்? நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நான் ஏன் அழுவணும் உங்கள்கிட்ட? நோவே, நோ சான்ஸ். அதை பற்றி தேவையில்லை. உங்கள்கிட்ட அழ வேண்டிய தேவையில்லை. அதனால் தினமும் இந்த காலையில் இது மெசேஜை கேளுங்க. அப்புறம் 1 மணி நேரம் நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாள் வந்து உட்காருங்க. இது அறிந்து, புரிந்து, தெரிந்து, தெளிவடைஞ்சு ரொம்ப ஆழத்துக்கு நீங்கள் போகும்போது தான் இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷம், நிம்மதியெல்லாம் கிடைக்கும். ஒரு 6 மாதம் ஆகட்டும். நிச்சயமாக பெரிய நிம்மதி, பெரிய சந்தோஷத்தெல்லாம் பார்ப்பீங்க. பெரிய பெரிய உண்மைகள் தெரியும் போது தெளிவு கிடைக்கும். இல்லாட்டி குப்பை தொட்டிக்குள்ளே பூந்து உருண்டு பிறண்டு அவங்க பேசுகிறதும் இவங்க பேசுகிறதும் சண்டையும் சச்சரவும், ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க அவங்க இப்படிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, அப்பா இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டே இருக்கிறீங்கன்னா அங்கேயே உட்காந்துட்டு குதிச்சுட்டே இருங்க. தேவையில்லையா? நிம்மதியாக இருக்கணுமா? இங்கே வாங்க. அதனால் இந்த வாரம் யார் யார் வரணுமோ அவங்க வர்றாங்க டைமை திருப்பி ஒரு தடவை எனக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அவங்க அனுப்பிடுங்க. நிச்சயமாக இந்த வாரம் வாங்க, உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த 10 நிமிஷம் மெசேஜை கேளுங்க. நோட் பண்ணிவிட்டு வந்து அதை பற்றி பேசுவோம். எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.